இருந்து பிறந்த நாளை கண்ட அந்த பிள்ளையும் ஆண்டவர் வந்து வாழ்த்துவார். நாமளும் அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் வாழ்க என்று. தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துவர்களை வாசி கேட்போம். செல்லைய மாமா அவர்கள், சவமணியம் அவர்கள் நமக்கு தேவனுக்கென்று 100 ரூபாய் காணி கொடுத்திருக்கிறார். அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக. அற்புதம். அவருடைய தம்பி சீனு அரக்கோணத்தில் யூரின் வராமல் அடைப்பட்டு இருக்கிறது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக அவங்க தம்பி சீனுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. இங்கே ஜெபிக்கும்போது நீங்களும் தேவனிடம் மன்றாடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுதாஸ் சகுந்தலா அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. யுவானா அவர்கள் தேவனுக்கென்று 500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. யுவானா யார் இல்லையா? எங்கள் பேத்தி யுவானா. அன்டோனி ஜெபசெல்வி அவருடைய குழந்தை யுவானா. அந்த பிள்ளை ஆண்டவர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க தேவனுக்கென்று 500 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. நேற்று தினத்தில் அவங்களுக்கு படிக்கலை, காணி கொடுத்துருக்குறாங்க உபவாசம் மீட்டிங் அப்போது. சாந்தி துரை அவர்கள் 400 ரூபாய். சரத்பாபு ஜான்சி சாட்சி சொன்ன பிள்ளைகள் தேவனுக்கென்று 200 ரூபாய் காணிக்கை. பங்கஜம்மா தேவனுக்கென்று 100 ரூபாய். ரஜினா அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய். சாந்தி இன்பம் அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய். பிரேம்குமார் உமா அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய் காணி கொடுத்துருந்தாங்க. நேற்று தினத்தில் அவர்களை படிக்கலை. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் கையின் பிராசையும் ஆசீர்வதித்து காப்பாராக. யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்களா? நீ சொல்கிற பண்ணுன்னு ரைட் பண்ணலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கும்போது எதுக்கு நான் ஜெபிக்கிறேன் அதன்படி உங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஸ்தோத்திரிக்கிறவனாதா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு மகிமை, என் தேவனுக்கு மகிமை. எத்தனை ஆண்டுகள் காற்ற என் ராஜாவுக்கு மகிமை. எங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து பாதுகாத்து என் தேவனுக்கு மகிமை. இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நாட்கள் வரைக்கும், எங்களோட பூமியிலே ஜீவனோடு வைத்த நாட்கள் வரைக்கும் என் தேவனுக்கு மகிமை 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 துதி மகிமை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஓய்வினால் ஆராதனையிலே என் தேவனை துதிக்க வந்திருக்கிற இந்த அடியாரை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவே, இந்த பெருசா வனாந்தரத்திலே ஓய்வின் நாளிலே கடவுளே நாங்கள் பாடினோம், உன்னை குறித்து பாடினோம், உம்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் மன்றாடினோம். ஜெபத்தினாலே எங்களுக்கு நன்மை வேண்டும் என்று நாங்கள் செபித்தோம். எங்களுக்கு தேவைகள் வேண்டும் என்று நாங்கள் செபித்தோம். எங்களை காக்கும்படி நாங்கள் மன்றாடி செபித்தோம். ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு மேல இறங்கி இன்றைக்கு என்ன வேண்டுதல் செய்கிறார்களோ, என்ன பாதிப்பில் இருக்கிறார்களோ அந்த பாதிப்பில் இருந்து என் ஆண்டவர் பரத்திலிருந்து நோக்கி பார்த்து விடுதலை, சுகம், நல்வாழ்வை நீர் கொடுக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதியோட வந்திருக்கிற அடியார்களை நினைங்க, தொடுங்க தொடுங்க. சரீரத்திலே என்ன பாதிப்பு இருந்தாலும், சரீரத்திலே கல்லு இருந்தாலும், சரீரத்திலே கட்டி இருந்தாலும், சரீரத்திலே கேன்சர் இருந்தாலும், சரீரத்திலே என்ன பாதிப்பு இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது அந்த நாடில இறங்கி அந்த சுகம் கொடுக்கும்படி தேவனுடைய கிருபை இறங்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவே தொடுங்கப்பா. நீங்க தொட்டா இன்றைக்கு சுகம் கிடைக்கும். நீங்க தொட்டா இமைப்பொழுதிலே சுகம் கிடைக்கும். ஆண்டவரே, நாங்கள்